நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி. ஒரு அமைதியான ஒரு நீரோடை இருக்குது. அது குளமாக இருக்கலாம், ஏரியாவாக இருக்கலாம். அமைதியாக சலனமே இல்லாத ரொம்ப தெளிவாக அந்த இருக்குது. அதில் ஒரு கல்லை தூக்கி போட்டால் என்ன ஆகும்? கலங்கிடும். அதுபோல் தான் நம்ம மனசும் அப்படி தான். நல்ல தெளிவாக இருக்கிற மனத்தில் ஒரு கல் போடுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம், காலையில் சம்பவங்கள், ஆஃபீஸ் டென்ஷனு, வீட்டு டென்ஷனு, பலவிதமான பிரச்சனைகள், அதை தூக்கி போட்ட உடனே அது என்ன பண்ணுது? அந்த மனசு குழப்ப ஆரம்பிச்சிடுது. இந்த குழம்பி டென்ஷன் ஆகி போகுது. என்னடா இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை, ஏந்தோன்னே இப்படி ஒரு பிரச்சனையா, இப்படியான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப குழப்பத்தில் அந்த மனசு அலைப்பாயுது. சில பேர் நம்ம நிழல் இருக்க, நம்ம போனால் நம்ம கூடவே தான் வரும். அது எங்கே இருக்காது. நம்ம உக்காந்துட்டா நம்ம கூட உக்காந்துரும். அது அமைதியாக இருந்துடும். அதே போல் நம்மளும் என்ன பண்ணணும், அதை ஒரு ஓரம் கட்டி வச்சுட்டு நம்ம மனசை அமைதிப்படுத்துகிறோம். கொஞ்ச நேரம் அமைதியாக அந்த விஷயத்தை நீங்கள் நினைக்காத அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் அமைதியாக இருந்தாலே உங்கள் மனசு தெளிவாயிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம தூரத்தில் பார்க்குற வரைக்கும் தான், அது நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பிரச்சனை. அதே தூரமாக வச்சுட்டா நமக்கு அது பிரச்சனை தெரியாது. இது தூரமாக தூக்கி போட்டாலே நமக்கு பிரச்சனை தெரியாது. ஒருத்தர் போயிட்டே இருப்பான், காலில் வாட்டலோடு குத்திக்கும், இல்லை முள் குத்திக்கும். அதை எடுத்து போட்டால் அவனுக்கு ரத்தம் வந்துடும். என்ன பண்ணுவான் தெரியுமா? புலம்ப ஆரம்பிச்சிடும். நான் நல்லா தானே போயின்னு இருந்தேன், காலைல இது மாதிரி ஆயிடுச்சுப்பா, அப்படி இப்படின்னு சொல்லி 10 பேர்கிட்ட சொல்லி புலம்பி தீர்த்துருவான். இதுக்கு பாரு எப்படி. அதுக்கு என்ன பண்ணணும்? அதை எடுத்து போட்டு அதுக்குண்டான ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போடலாம், இல்லை அதுக்குண்டான மாத்திரை மருந்து ஏதோ வச்சு கட்டினா அது சரியாயிடும். அதை பண்ண மாட்டான். நான் சும்மா விட மாட்டேன். யார் இங்கே போட்டவன், இந்த போகிற வழியில் போட்டானே அவனை நான் என்ன பண்ணுறேன் பாரு, எது பண்ண பாரு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஆடுவான். அது நீயா தேடிக்கிட்டது. நீ பார்த்து போயிருந்தால் அந்த வாட்டிலோடோ இல்லை முள்ளோ உன் காலில் குத்தியிருக்காது. நீ பார்க்காது போனது உன்னுடைய தப்பு. இதை போய் மற்றவங்கள போய் நம்ம குறை சொல்ல முடியாது. அதுபோல தான் நம்ம மனசுக்குள்ளே நம்மளே வளர்த்துக்கிற எண்ணம். ஒரு பிரச்சனையை போட்டு புதாகரமாக திருப்பி குழப்பி அதையே சிந்தனையில் ஓட விட்டுன்னு இருந்தால் நம்ம மனசும் தெளிவாக இருக்காது, நம்ம உடம்பும் ஒரே சோர்வாயிடும். அந்த மூளையே சோர்ந்து போயிடும். ராத்திரியில் படுத்தோம்னா தூக்கம் வராது. தூக்கம் ஏன் வரலன்னா, இந்த பல சிந்தனைகள் ஓடும். அது பாட்டுக்கு லைன் கட்டின்னு ஓடும். ஒன்றொன்று கெட்டதும் வரும், நல்லதும் வரும். நல்ல சிந்தனையும் வரும், கெட்ட சிந்தனை வரும். எந்த சிந்தனை வந்தாலும் அந்த சிந்தனைக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. எப்படி கொடுக்கக்கூடாதுன்னா, அது தானே இருக்குது, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அது வரத்தான் வரும். அதுக்கு அணை போடுறது நம்ம தான் போட்டுக்கணும். அதுவாக நிற்காது. என்னென்னா, ஒரு நல்ல விஷயத்தை நினைக்கும் போது பல விஷயத்தில் நம்ம கவனத்தை செலுத்தும் போது வரும். அந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும்போதோ, இல்லை உங்களுக்கு அமைதி இல்லாத ராத்திரியில் இருக்கும்போதோ, நம்ம இதுக்கு ஒரு சிறிய தீர்வு இருக்குதானா? இருக்குது. அது என்ன தீர்வுன்னா, நைட்டில் என்ன பண்ணணும், நம்ம இரவில் கண்ணை மூடி படுத்துக்கிட்டு நம்ம மூச்சு காற்றை உள்ளே இழுத்து வெளியில் நிதானமாக விடணும். உள்ளே இழுக்கும்போது இந்த ஆற்றல் எனக்கு வரட்டும் சொல்லிட்டு வெளியே விடணும். விட்டுட்டு என்ன சொல்லணும், இந்த மனசுக்குள்ளே நினைக்கணும், காலையிலேருந்து நமக்கு என்னென்ன பிரச்சனைகள், எதனால டென்ஷன், வீட்டில் ஆஃபீஸ் தொல்லை, வீட்டு தொல்லை, பசங்களுக்கு அது செய்யலை இது செய்யலைன்ற ஒரு குறைச்சல், இதெல்லாம் நிறைய இருக்கும். ஆம்பளைங்களுக்கும் இருக்கும், பொம்பளைங்களுக்கும் இருக்கும். இதை ராத்திரியில் நம்ம ஒன்றா நம்மளுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பலூன் ஒன்று எடுத்து அதை ஊதிக்கிட்டு அதை நம்ம கையில் ஒவ்வொரு பிரச்சனையும் அந்த உள்ளே போட்டு, என்னென்ன உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை போட்டு நல்லா கயிறு போட்டு கட்டிட்டு விட்டுடுங்க. மேலே போகிற மாதிரி ஒரு கற்பனையில் தான் இது. கற்பனையில் மேலே போச்சுன்னா அது மேலே போட்டோம். உங்கள் கற்பனை எவ்வளோ தூரம் எட்டுதோ அவ்வளோ தூரத்துக்கு போட்டோம். அது ரொம்ப தூரம் வானத்துக்கிட்டே கூட போட்டோம். போயிட்ட உடனே அதை அங்கே வெடிச்சிடணும். நம்ம கற்பனையில் அது வெடிச்சிட்டா நம்ம பிரச்சனைங்க தூளாக போயிடும். அதை தூக்கி ஒரு பக்கம் மூளையில் வச்சுட்டு, கடவுளே இன்ன பொழுது எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தூக்கி நான் ஒரு ஓரம் வச்சுட்டேன். அது நான் இனிமேல் எனக்கு எடுக்க மாட்டேன். அது நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி வேண்டாம், ஒரு ஓரமாக இருக்கட்டும், நீயே ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளும் இன்றைக்கி என்னுடைய எல்லா துன்பத்தையும் நான் இறக்கி வச்சுட்டேன். என் மனசு லேசாக இருக்குது, பாரமே இல்லை. நான் அமைதியாக சந்தோஷமாக ஆனந்தமாக எந்த கனவுகளும் இல்லாமல் நல்லபடியாக நாளை தூங்கி எழுந்துக்கணும். நாளைய பொழுது எனக்கு நல்ல பொழுதாக விடியணும். நல்லது ஒரு பொழுதை எனக்கு நீ அழைக்கணும். அதுக்காக நான் உனக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கடவுள்கிட்ட சொல்லிவிட்டு நிம்மதியாக படுங்க. எந்த பிரச்சனையும் வச்சுக்காதீங்க. எல்லாம் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், அவ்வளோதான்.
அந்த மாதிரி தூக்கி வச்சிட்டிங்கன்னா உங்கள் மனசு லேசாகும். பாரத்தை இறக்கி வச்சிடணும் கீழே. நைட்டில் அப்பா என் பாரத்தெல்லாம் உங்ககிட்ட இறக்கி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விபூதி எடுத்து வச்சு படுத்துங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்றைக்கி என்ன இருக்குது, இன்றைக்கி நீ என்னதான் மனசை போட்டோ மூளையை போட்டோ குழப்பினாலும் இன்றைக்கி பிரச்சனை தீராது. அது தீர வேண்டிய நேரத்துலலாம் தீரும். அதுக்காக எதுக்கு நம்ம மனசில் போட்டு அந்த குப்பையை போட்டு அழுத்தின்னு இதே ராவும் பகலும் சிந்திச்சுன்னு நடக்கிறது நடக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் விட்டுட்டிங்கன்னா உங்கள் மனசு லேசாகும். நீங்களும் நல்லா இருப்பீங்க. காலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும். அமைதியான உறக்கம் அதுதான் உங்களுக்கு தேவை இந்த டென்ஷன்லேருந்து விடுபடுறதுக்கு. இதை தான் நம்ம மனம் அடக்கணும். மனம் என்ற குதிரை இருக்குதுல்ல, அது வேகமாக ஓடும். அது இப்போ ராக்கெட் வேகத்தில் ராக்கெட்டை விட இது மிஞ்சிடும். ஏன்னா நம்ம இன்றைக்கி நினைப்போம், டக்குன்னு அது எங்கேயோ போய் நிற்கும். அந்த அளவுக்கு நம்மளால் பஸ்ஸில் ஏறி போக ட்ரெயின்லேயும் அந்த மனசு அந்த வேகமாக ஓடுது. அதை நம்ம இழுத்து பிடிச்சி நம்ம கையில் போடணும். நம்ம கையில் தான் அதனுடைய லகான் இருக்குது. இது அவ்வளோ சாத்தியமானு கேட்கலாம். அது அந்த அளவுக்கு மனசை நம்மளை அடக்கி வச்சிட்டோம்னா நம்ம ஞானி ஆகிடுவோம், பெரிய மகான் ஆகிடுவோம். அந்த அளவுக்குலாம் முடியாது. அன்னாட பிரச்சனையை தூக்கி ராத்திரியில் தூக்கி மூளையில் போட்டுருங்க, இல்லை வெளியில் விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம நெத்தியிலேருந்து கால் வரைக்கும் அந்த உஷ்ணக்கோட்டை நிரப்பிக்கின்னு நீங்கள் முதல்ல எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிவிடுங்க. இன்ன பொழுது நல்ல விஷயம் நடந்தால் அதுக்கெல்லாம் ஒரு கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய கை கால்கள் உங்களுக்காக இன்றைக்கி உழைச்சிதா, அதுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். இன்றைக்கி வர வேண்டிய காசு வந்துதா, அதுக்கு ஒரு நன்றி இந்த மாதிரி நன்றின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த வாழ்நாளை அமைதியாக நல்லபடியாக சஞ்சலமே இல்லாத மனசை வச்சுக்கணும். நன்றி. வாழ்க வளமுடன்.